மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்டு மதுரை பெஞ்ச் இந்த ரெண்டு முக்கியமான கோர்ட்டுக்கு வந்து இப்போ ஆட்களை தேர்வு செய்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு அதர் ஆல் போஸ்டிங்குமே படிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குங்க. கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ரெடி பண்ணதுனால கொஞ்சம் கொடுக்க முடியல. நிறைய பேர் கால் பண்ணியுமே கேட்டீங்க. இப்போ 8ஆம் வகுப்பு தரம் அடிப்படையிலான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. லேட்டஸ்ட் மெட்டீரியல் லேட்டஸ்ட் எடிஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது PDF ஃபார்மேட்டில். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். டோட்டலாக அந்த பார்ட் பி அப்படின்றது 40 மார்க். இந்த 40 மார்க்கில் கண்டிப்பாக 35+ அபோவ் அப்படின்றது வாங்குவது உறுதி. இதை மட்டும் படித்தாலே போதும். இதில் இருந்து தான் வினாக்கள் அப்படின்றது வரும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவு உட்காந்து மெனக்கெடுத்து இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. வந்த ஒரு சில தினங்களே பார்த்தீங்கன்னா வேகமாக குயிக்காக ஒரு சிலர் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தீங்க. அப்படி வாங்கின ஒரு சிலருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருந்ததை கொடுத்துருந்தோம். பட் அதுலேயும் இப்போ நாங்கள் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி திருத்தங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள பிடிஎஃப்பை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறது இடத்துல இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே ஒரு சிலர் வாங்கினாங்க. ஓகேங்களா. அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் எதுவும் பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இப்போ கரெக்ஷன் பண்ண PDF ஃபார்மேட்டே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண வெயிட் பண்ணுறோம். பட் பார்ட் பியை மட்டும் மென்ஷன் பண்ணுறீங்களே, பார்ட் ஏ மென்ஷன் பண்ணலைன்னு அதெல்லாம் பற்றி ஒரிஸ் வேண்டாம். பார்ட் ஏக்குமே மெட்டீரியல்ஸ் நம்ம இருக்குது. மொத்தமாக தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பார்ட் ஏ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க் 10 மார்க் அப்படின்றதுனால அந்த இடத்துல உங்களோட வீடியோ பேனரில் மென்ஷன் பண்ணலை. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேர் டு ஸ்டடி, எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, சிலபஸ் நம்மக்கிட்ட கையில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை கொடுத்துட்டாங்க. பட் இதை எங்கே போய் படிக்கணும், 8ஆம் வகுப்பு தரத்திலான பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. எப்படி எங்கே போய் படிக்கணும் அப்படின்றது பல பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியலை. அதை பற்றின கிளியர்கட்டான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. நாளைக்கு மார்னிங் வீடியோ இந்த வேர் டு ஸ்டடி வீடியோ பார்க்குறவங்க அடாடாடாடா சார் இது தெரியாமல் போச்சு நமக்கு, ஸோ இப்படி தான் படிக்கணுமா, இது தெரியாமல் போயிடுச்சு, ஸோ இங்கே தான் அந்த டாபிக்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆல்ரெடி கீழமை நீதிமன்றம் OE எக்ஸாம் கூட அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சே நமக்கு இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற அளவு தான் நாளைக்கு மார்னிங் வீடியோ இருக்கும். ஸோ அந்த வேர் டு ஸ்டடி அதுதான் முக்கியம். எங்கே படிக்கிறது, எப்படி போய் படிக்கிறது, அது எந்த இடத்துல புக்கில் எங்கே இருக்குது, அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். அது இருந்தால் போதும். நீங்கள் அழகாக படித்து நீங்கள் நல்ல மார்க், குட் மார்க் அப்படின்றது 40க்கு 40 கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணலாம்.